ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த நேர்காணலில் பேசியிருக்கிற விதம், தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகிறவன் என்பது போன்று ஒரு ஆணவத்தோடு அமைந்திருக்கிறது. அப்படியே ஆர்ப்பணியம் ஒரு உருவம் எடுத்து வந்தால் அது எப்படி இருக்கும் என்றால் இந்த குருமூர்த்தி போல இருக்கும். நிர்மலா சீதாராமன் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் அராஜகம் பற்றி பேசுவதா என்ன? ஒரு கூட்டணி சேருகிற கட்சியினுடைய தலைவர் நன்றி சொல்ல கூட அனுமதிக்கப்படவில்லை. அழைத்து வர சொல்லவில்லை. தந்தையே, என்னை இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள் என்று எடப்பாடியாரின் முகம் ஏறத்தாழ அப்படித்தான் இருக்கிறது. எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசுகிற எந்த செய்திக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று சொன்னால் அது ஒரு கட்சியா? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நேற்றைக்கு தந்தி தொலைக்காட்சியில் கேள்விக்கு என்ன பதில் என்னும் பகுதியில் நெறியாளர் ஹரி குருமூர்த்தி அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த நேர்காணலில் பேசியிருக்கிற விதம், அவருடைய உடல் மொழி, அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் எல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகிறவன் என்பது போன்று ஒரு ஆணவத்தோடு அமைந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கலைஞருக்கு பிறகு திமுகவில் ஒரு குழப்பமும் அராஜகமும் வந்துவிட்டது என்று. அராஜகத்தை பற்றி யார் பேசுவது? நிர்மலா சீதாராமன் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் அராஜகம் பற்றி பேசுவதா என்ன? அவர் குறிப்பிடுகிறார், எதற்காக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், திமுகவுக்கு சித்தாந்த வலிமையும் இல்லை, தலைமை வலிமையாகவும் இல்லை என்கிறார். இரண்டும் அதிமுகவிலே மிக வலிமையாக இருக்கிறதா? சித்தாந்தம் என்ன என்று குருமூர்த்திக்கு தெரியுமா? அல்லது அவர்களுக்காவது தெரியுமா? அல்லது தலைமை அங்கே வலிமையாக இருக்கிறதா? அங்கே தலைமை வலிமையாக இல்லை என்பதையும் அவரே நேர்காணலில் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறார். ஹரி கேட்கிற போது, நீங்கள் 2 கட்சிகள் கூட்டணி என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் பேசவே இல்லையே என்று கேட்கிறார். அதற்கு இவர் பதில் சொல்லுகிறார், அது அவருக்கு இது அமித்ஷாவினுடைய வலிமையை காட்டுகிறது. எடப்பாடி ஜெயலலிதா போன்ற தலைவராக இல்லை. ஏனென்றால் நெறியாளர் கேட்ட கேள்வி, ஜெயலலிதாவை எப்படி உட்கார வைத்துக்கொண்டு அவரை பேசவே விடாமல் இன்னொருவர் பேச முடியுமா என்று கேட்கிறார். ஜெயலலிதா அளவுக்கு இவர் வலிமையானவர் இல்லை, தலைமை வலிமையானதில்லை, சித்தாந்தமும் இல்லை. பிறகு எதற்காக கூட்டணி? அந்த கூட்டணியில் பக்கத்தில் இருக்கிற தலைவர் பேசுவதற்கு கூட இடமில்லை என்கிற அராஜகம் அங்கேதான் இருக்கிறது. யாரை பார்த்து அராஜகம் என்று சொல்கிறீர்கள்? ஒரு கூட்டணி சேருகிற கட்சியினுடைய தலைவர் நன்றி சொல்லக்கூட அனுமதிக்கப்படவில்லை. அதுவும் எடப்பாடியார் என்ன சொன்னார்? தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு நாம் கூட்டணி பற்றி பேசுவோம், அதுவும் செயற்குழு பொதுக்குழுவில் பேசிவிட்டு நான் சொல்லுகிறேன் என்றார். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டதாவது தெரியுமா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குருமூர்த்தி மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கிற பலர் குருமூர்த்திகளாகத்தான் இருக்கிறார்கள். திருப்பூரில் அதிமுகவின் நிர்வாகி ஒருவர் இந்த கூட்டணி பற்றி பேசுகிற போது கண்கலங்கி அழுதிருக்கிறார் என்றால் மேடையில் உண்மையாகவே அழுதிருக்கிறார். தொலைக்காட்சியில் நாம் அந்த காட்சிகளை பார்த்தோம். அவருடைய பெயர் குணசேகரன். அது பற்றி திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாஜக நிர்வாகிகளில் ஒருவரான கார்த்தி சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளி, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். என்ன வீடியோ தெரியுமா? நீங்கள், அதாவது குணசேகரன் வேறு கட்சி, இவர் ஒரு கட்சி. இவர் அவருக்கு சொல்லுகிறார், நீங்கள் இப்படியெல்லாம் கூட்டணி சரியில்லை என்று பேசாதீர்கள், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, கவனிக்க வேண்டும், அந்த தொடரை கவனிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பேசுவது நல்லதுக்கு இல்லை என்றால் இது எவ்வளவு மோசமான மிரட்டல் இது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை என்பதை பொதுவாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குள் இருக்கிற உள்நோக்கம் கொண்ட அதற்கான பொருள் என்ன என்றும் நாம் அறியலாம். குருமூர்த்தி இடத்துல அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் சீமான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவாரா? விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இடையில் கூட்டணி உண்டா என்று கேட்கிற போது அதற்கு ஒரு செய்தியை குருமூர்த்தி சொல்கிறார். அதிமுக எடப்பாடியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஆளுக்கு 50 50 என்கிற விதத்தில் பிரித்து கொள்வதென்றும், முதல் 2.5 ஆண்டுகளுக்கு தான் முதலமைச்சர், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நீங்கள் முதலமைச்சர் என்று விஜய் சொன்னதாகவும், அதனால் உடன்பாடு ஏற்படவில்லை என்றும் கேள்விப்படுகிறேன் என்கிறார். குருமூர்த்தி சொன்னால் கேள்விப்படுவதல்ல, இந்த செய்திகளெல்லாம் நடந்திருக்கின்றன என்பது நமக்கு புரிகிறது. எனவே அந்த அளவுக்கு அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு எங்கே
விஜயோடு கூட்டணி வைத்து விடுவார்களோ என்றுதான் கட்டாயப்படுத்தப்பட்டு அதிமுகவோடு உடனடியாக அமித்ஷா இன்றே அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறாராம். அப்படி சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எடப்பாடி அவருக்கென்று ஒரு கட்சி, அவருக்கென்று ஒரு பொதுக்குழு, அவருக்கென்று செயற்குழு எதுவும் இல்லையா? உண்மையாக நாம் பார்த்தால் அமித்ஷாவுக்கு பக்கத்தில் இருக்கிற எடப்பாடி அவர்களை கவனித்து பாருங்கள். நான் கோவையிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், உண்மையாகவே எனக்கு எடப்பாடியார் முகத்தை பார்க்கிற போது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மனோகராவிலே எழுதியிருக்கிற ஒரு வசனம்தான் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னேன். அதிலே நடிகர் திலகம் சிவாஜி சொல்லுவார், அழைத்து வர சொல்லவில்லை தந்தையே, என்னை இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள் என்று. எடப்பாடியாரின் முகம் ஏறத்தாழ அப்படித்தான் இருக்கிறது. இழுத்து வர சொன்னதைப் போலத்தான் எடப்பாடியார் அமர்ந்திருக்கிறார். எனவே இதற்கெல்லாம் பிறகு குருமூர்த்தி ஒன்றை சொல்லுகிறார், சீமானினுடைய செல்வாக்கு கூடிவிட்டது என்கிறார். ஏன் சீமானின் செல்வாக்கு எப்படி திடீரென்று கூடிவிட்டது? அதற்கு குருமூர்த்தி சொல்லுகிற காரணத்தை கவனிக்க வேண்டும். அவர் மட்டும் அந்த பாலிசி ஷிஃப்ட் எடுக்கவில்லை என்றால் விஜய் சீமானிடம் இருந்த வாக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருப்பார். அப்படி என்ன ஒரு பெரிய கொள்கை மாற்றத்தை சீமான் செய்தார்? மிக குறிப்பாக குருமூர்த்தி சொல்கிறார், பூரிக்கிறார். என்ன என்றால், சீமான் தான் சொன்னார், இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண் என்று சீமான் சொல்லிவிட்டார் என்று. அதில் அவர்களுக்கு ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கிறது பாருங்கள். நெறியாளர் மிகச் சரியாக கேட்கிறார், அப்படி பெரியார் ஒரு மண் என்று சொல்லிவிட்டு ஈரோட்டில் நின்றதால் தான் என்று சொன்ன உடனே முடிப்பதற்குள் நெறியாளர் ஹரி கேட்கிறார், அப்படி சொல்லிவிட்டு நின்றதால் தான் டெபாசிட் இழந்து விட்டார்களா என்று. இல்லை இல்லை, 6 என்பது 14% வாக்காக வந்திருக்கிறது. எப்படி வந்தது? எந்த எதிர்க்கட்சியும் போட்டியிடவில்லை, எல்லோருமாக சேர்ந்து மறைமுகமாக அவர்களுக்கு உதவினார்கள். அப்படி உதவியும் டெபாசிட் வரவில்லை என்பதுதான் உண்மை. இதுவரையில் டெபாசிட் வாங்கிய சரித்திரமே அந்த கட்சிக்கு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே எப்படி பாமகவிலே மோதல் இருக்கிறதோ அப்படி அந்த கட்சிக்குள்ளேயும் மோதல் வந்து கூடாரம் ஏற்கனவே பாதி கலைந்து இப்போது அவர்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு காணொளி யூடியூப் நடத்துகிறார். அதில் வருகிற செய்திக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று இவர் அறிவிக்கிறார். இப்படி ஒரு கட்சியை, ஒரு வினோதமான கட்சியை நம் உலகத்தில் பார்க்க முடியாது. என்றைக்காவது திமுக கழகத்தின் தலைவர் சொல்லியிருக்கிறாரா, எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசுகிற எந்த செய்திக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னால் அது ஒரு கட்சியா? பிறகு எதற்கு அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்று பெயர்? இப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படி பெரியாரை தாக்கிவிட்டதால் வளர்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு இன்னொன்றையும் சொல்கிறார், இனிமேல் அவர் தனியாக நின்று பயனில்லை, அவர்தான் வளர்ந்து விட்டாரே, பிறகு தனியாக நின்றால் என்ன, அவரும் பாஜகவுக்கு வருவதுதான். அப்படி வருவாரா? அது அக்செப்டபிளா என்று நெறியாளர் கேட்கிறார். இல்லை, அதுதான் பிராக்டிக்கல் என்று இவர் விடை சொல்லுகிறார். எத்தனை விதமான சூது வஞ்சகம் எல்லாம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஒட்டுமொத்தமாக பெரியாரை தாக்குவது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு ஒருவன் கிடைத்திருக்கிறான். அதிலும் மகிழ்ச்சியாக குருமூர்த்தி சொல்லுகிறார், இதுவரைக்கும் பாஜகவே அப்படி எதிர்த்து பேசவில்லை. எல் முருகன் தலைவனாக இருந்தபோது பெரியாருக்கு மாலை அணிவித்தார் என்று அதை தாழ முடியாத ஒரு வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். எனவே பெரியாரை நேரடியாக தாக்குவதற்கு இன்றைக்கு சீமான் வந்திருக்கிறார். போகிற போக்கில் பேச்சில் தன்னை அறியாமல் இன்னொரு உண்மையை குருமூர்த்தி வெளிப்படுத்துகிறார். சீமான் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தார், அதற்கு ஜெயலலிதா பின்புலத்தில் ஆதரவு கொடுத்திருந்தார், அது வேறு. இப்போது பெரியாரையே எதிர்க்க தொடங்கிவிட்டார். கவனிக்க வேண்டும், சீமான் திமுகவை எதிர்ப்பதற்கு யார் ஆதரவு கொடுத்தார்கள்? ஜெயலலிதா ஆதரவு கொடுத்தார்கள். யார் சொல்லுகிறார்? குருமூர்த்தி சொல்லுகிறார். எந்த ஜெயலலிதா? பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா பிரபாகரனை ஆதரிக்கிற சீமானுக்கு ஆதரவளித்தார் என்று குருமூர்த்தி சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் மக்கள் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டம்தான். பிரிந்து நிற்பதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். பிரிந்து நிற்பதன் மூலம் சில வாக்குகளை பெற முடியுமா என்று நினைக்கலாம். விஜய் தனியாக நின்றால் சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இங்கே வராமல் அங்கே கொஞ்சம் போகுமா என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இனி அதிமுகவை வளரவிடக்கூடாது என்று முடிவு செய்து அதிமுகவை உள்வாங்கி செரித்தல். எப்போதும் அவர்களுக்கு 2 பழக்கம் உண்டு. எதிர் நின்று எதிர்த்தலை விட உள்வாங்கி செரித்தல் தான் அவர்களுக்கு பழக்கம். அதைத்தான் அவர்கள் திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்றே சொல்லுவார்கள். கட்டி தழுவி ஒருவனை அழித்து விடுவது. அப்படித்தான் இன்றைக்கு அதிமுகவை அழிப்பது என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
திமுக அதிமுகவை எதிர்க்கிறது, பாஜக அதிமுகவை அழிக்கிறது. இந்த வேறுபாட்டை அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு ஏன் கூட்டணி வைக்கிறார்கள்? இந்த அமைப்பு வலிமை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கிற வலிமை திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு திமுக சரியாக இருக்கிறது, திமுகவினுடைய கூட்டணிகளும் ஒற்றுமையாக வலிமையாக இருக்கிறார்கள் என்பதால் வேறு வழி இல்லாமல் யாரை எப்படி உடைக்கலாம் என்கிற நோக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அரசியலில் அது இயல்பு. ஆனால் பெரியாரை தாக்கியதால் தான் சீமான் வளர்கிறார் என்று சொல்வதிலிருந்தே பெரியாரை தாக்க வேண்டும் என்பதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்பதும், சீமான் யாருடைய கையாளாக இருக்கிறார் என்பதும் வெட்ட வெளிச்சமாகிறது. ஜெயலலிதா பின்னால் இருந்து ஆதரவு கொடுத்தார், இப்போது பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக அவர்களால் இறக்கிவிடப்பட்டிருக்கிற ஒருவர். ஏன் விஜயிடம் நீங்கள் பேசவில்லை என்று கேட்டால், குருமூர்த்தி சொல்லுகிறார் கட்சி ஆரம்பிக்கலாமா என்று ரஜினி என்னிடத்திலே ஆலோசனை கேட்டார், கமலஹாசனும் கேட்டார். இவர்தான் உலக மகா முதல்வர், எல்லோருக்கும் அரசியல் ஆலோசகர். ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா வருகிறாரே என்று கேட்டால், தில்லியிலே போகிற போது நானும் அவரும் 2 மணி நேரம் பேசி கொண்டிருப்போம். இங்கே வருகிற போது அவர் என் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட சொன்னேன். இது நாங்கள் நட்பு அடிப்படையில், நண்பர்கள் என்பதால் 2 பேரும் குஜராத்தில் ஒரே பள்ளிக்கூடத்தில் கோலி குண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள், ஒன்றாக படித்தார்கள், அவ்வளவு நட்பு. எனவே நட்பு அடிப்படையிலே தான் நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். ஆனால் இந்த முறை அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன என்றெல்லாம் பேசுவது முழுக்க முழுக்க ஒரு ஆணவம், அராஜகம், ஆதிக்கம். அப்படியே இந்த பார்ப்பனியம் ஒரு உருவம் எடுத்து வந்தால் அது எப்படி இருக்கும் என்றால் இந்த குருமூர்த்தி போல இருக்கும் என்பதை அந்த நேர்காணலும், நேற்றைக்கு வந்திருக்கிற துக்ளக் இதழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மீது அவர்கள் காட்டியிருக்கிற அந்த கோபம், வெறுப்பும், ஏனென்றால் ஒரு கொள்கையாளன் இங்கே இருக்கிறான், அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது அவர்கள் அழிவு பாதையில் இருக்கிறார்கள். எடப்பாடி சொல்லுகிறார், நாங்கள் கூட்டணி சேர்ந்ததை பார்த்து ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்து விட்டார் என்று. முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்திருப்பது உண்மைதான். அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலேயே கொரோனா இந்த நாடு முழுவதும் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமே என்கிற கவலையில் அவர் தூக்கம் தொலைத்தார். நாடு மிகப்பெரிய கடனில் இருக்கிறது, மீட்க வேண்டுமே என்கிற நேரத்தில் அவர் தூக்கத்தை தொலைத்தார். இந்தியை திணிக்கிற அந்த நேரத்தில் அந்த இந்தி திணிப்பிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தென்னாடு பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும், நிதி பகிர்வில் காட்டப்படுகிற ஓரவஞ்சனைகளை தடுக்க வேண்டும் என்கிற இந்த கவலைகளில் அவர் தூக்கம் தொலைத்தார். உண்மைதான். மக்களுக்காக, மக்களை பற்றிய கவலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அருமை தலைவர் தூக்கம் தொலைத்தாரே தவிர எடப்பாடியை நினைத்து தூக்கம் தொலைத்ததாக அவர் கருதினால் பாவம் எடப்பாடி என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.